புதிய காஷ்மீரை உருவாக்குவதில் மத்திய பாஜக அரசு உறுதி பூண்டுள்ளது. ஸ்ரீநகர் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி உறுதி. ஜம்மு காஷ்மீர் மக்களின் சட்டப்பூர்வமான உரிமையை பறிப்பதே எதிர்க்கட்சிகளின் செயல் திட்டமாக உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அழிவிற்கு 3 குடும்பங்கள்தான் காரணம் எனவும் பிரதமர் மோடி சாடல். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு. ஒரு கட்சியின் பேராசைக்காக ஜனநாயகத்தை வளைக்க முடியாது எனவும் காட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. திசை திருப்பும் தந்திரத்தை விட்டு வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்றவற்றில் மத்திய அரசு கவனம் செலுத்த வலியுறுத்தல். முதலமைச்சரை மிரட்ட சென்ற திருமாவளவன் மிரண்டு போய் திரும்பி வந்தார். கூட்டணியில் இருப்பவர்களுக்கே திருமா மீது நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிப்பதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் தயாநிதி மாறன் மனு தாக்கல். வேலூரில் மருத்துவமனை கட்டுமான பணி ஆய்வின் போது அதிகாரிகளிடம் கம்பிகளின் தரம் குறித்து கேட்ட அமைச்சர் ஏவ வேலு. உடனடியாக பதில் அளிக்க திணறிய அதிகாரிகள். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு ஏன் தரக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. பள்ளி கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு சரத்குமார் வரவேற்பு. திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட சாத்தியக்கூறுகள் உருவாகி இருப்பதில் மகிழ்வதாகவும் பேச்சு. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும். உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்திற்கான குத்தகையை ரத்து செய்ததற்கு எதிர்ப்பு. ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் ஒப்படைப்பு. ராயப்பேட்டையில் உடல் கூராய்வு நடைபெற்ற நிலையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை துறைப்பாக்கத்தில் பெண் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். மணிகண்டன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் அம்மனம்பாக்கத்தில் போடப்பட்ட தீண்டாமை வேலியால் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தவிப்பு. சாதி பெயரை மாற்று சமூகத்தினர் தாக்குதல் நடத்துவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை. சென்னை நங்கநல்லூரில் இயங்கி வரும் வெற்றி வேலன் திரையரங்கிற்கு மாநகராட்சி சீல். 60 லட்சம் வரை வரி பாக்கி வைத்திருந்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. ஜோலார்பேட்டை அருகே கைகலப்பில் முடிந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம். பிரியாணிக்காக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு.
சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம். பட்டாசு ஆலையின் போர்மேன் கபில்ராஜை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. திருச்சியில் சத்துணவு முட்டைகளை சட்டவிரோதமாக உணவகங்களுக்கு சப்ளை செய்த விவகாரம். சத்துணவு அமைப்பாளர் உட்பட 2 கைது செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. மானாமதுரை அருகே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரையில் சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகளே தள்ளி சென்ற அவலம். வைகை அணையிலிருந்து 2000 கன அடி நீர் திறப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்கும். 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரசாதமாக வழங்கப்பட்ட லட்டுவில் விலங்கு கொழுப்பு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மறுப்பு. பீகார் மாநிலம் நவாடாவில் பட்டியல் இனத்தவர்களின் வீடுகள் எரிக்கப்பட்ட விவகாரம். பட்டியல் இனத்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என ராகுல் காந்தி கண்டனம். ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தலையொட்டி மகளிருக்கு 2100 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பாஜக அறிவிப்பு. காங்கிரஸ் 2000 அறிவித்த நிலையில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. உதவி பெண் நடன இயக்குநருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக போக்சோ வழக்கு பதியப்பட்ட விவகாரம். கோவாவில் பதுங்கியிருந்த நடன இயக்குநர் ஜானியை கைது செய்த தனிப்படை போலீசார். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. தமிழக வீரர் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா ஆகியோரின் பொறுப்பான ஆட்டத்தால் சரிவிலிருந்து மீண்டது இந்தியா. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி, அமிதாப் பச்சன், ஃபஹத் பாசில் நடிக்கும் வேட்டையன் திரைப்படம். படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நாளை சென்னை நேரு அரங்கில் நடைபெறுகிறது.